ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி பார்க்கலாம். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யலாம். அதுக்கு முதல்ல ஒரு வானல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை லவங்கம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, கழுவி வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி விட்டுட்டு நல்லா எண்ணெய் தெரிஞ்ச வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெசிபி ரெடி. அதுக்கு முன்னாடி சிக்கன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்கெல்லாம் ஒரு பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். 20 செகண்ட்லேருந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. யாருக்கெல்லாம் கிரிக்கெட் பிடிக்குமோ அவங்களும் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. இதுக்கு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சாப்பாடு ரசம், சிக்கன் கிரேவி. நான்வெஜ்ஜுக்கு ரசம் எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.